அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். சில நேரம் பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மை செய்ய சொல்லும் காரியம் நமக்கு சரியா படாது பாருங்க. லாஜிக்கலி அது செட் ஆவாது. ஆனா, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, நான் சொல்றத நீ கீழ்ப்படுகிறியா? நான் சொல்றத நீ செய்றியா? என்ன நீ நம்பி அதை செய்றியா? அதை அவர் பார்க்கிறாரு பாருங்க. சம்மந்தமே இல்லாம இருக்கும். அதை நம்ம செய்யறப்ப நம்ம பிரேக் த்ரூ இருக்கும் பாருங்க. நம்முடைய மிரக்கல் நமக்கு நடக்கும். வேதத்துல பாருங்க, நாகமானுடைய வாழ்க்கையில நாகமானுக்கு குஷ்டரோகம் இருக்கிறது. அப்பொழுது தீர்வை தேடி அலைகிறான். அப்ப ஊழியக்காரன் சொல்ற வார்த்தையை பாருங்க. ரெண்டு ராஜாக்கள் 5ல 10ஆம் வசனம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொன்னான். எவ்வளவு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் பாருங்க. அவன் ஒரு பெரிய ஆளு. அவனை பார்க்கறதுக்கு இந்த ஊழியக்காரன் போகாம என்ன பண்ணிட்டான்? ஆள் அனுப்பி, நீ யோர்தான் நதியில போய் 7 முறை ஸ்நானம் பண்ணு. அப்ப ஒரு குஷ்டரோகத்துக்கு அன்னைக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வியாதியோடு இருக்கிற ஒரு ஹை ப்ரொஃபைலான ஆளுக்கு என்ன சொல்றாரு? யோர்தான் நதியில போய் 7 முறை ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது சுத்தமாவாய். அப்ப அதை கேட்ட நாகமானுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கோபம் கொண்டு அவன் சொல்றான், எங்க ஊர்ல இருக்கிற நதியை பார்க்கணும், இந்த நதி என்ன பெரிய புனித நதியா? அப்படி இப்படின்றான். ஆனா அதுல ஒரு நல்லவன் இருந்தது. ஊழியக்காரன்ல ஒரு நல்ல ஊழியக்காரன். அவன் சொல்றான், பெரிய காரியத்தை சொன்னா செய்வான்ல, செய்வீங்கல்ல, ஒரு சின்ன காரியத்தை தானே சொல்றாரு, செஞ்சு பாருங்களேன் அப்படின்னோடனையும் எங்கிருந்தோ அவனுக்கு ஒரு கீழ்ப்படிதல் வந்திருக்கு பாருங்க. இன்னைக்கு நமக்கு அதுதான் தேவை. ஆண்டவர் சொன்னார் பிறகு அது எப்படி அது நடக்கும்? இவர் சொல்றாரு ஆண்டவர், ஆனா லாஜிக்கலி அது பாசிபிள் இல்லை. ஒருவேளை நானா தான் அதை யோசிச்சுட்டு இருக்கிறேன் போல, இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனா தேவன் சொல்லும் போது அதை அப்படியே நம்பி செய்யும் பொழுது அதுல பெரிய அற்புதங்கள் அடங்கி இருக்கும். நம்மை ஆச்சரியப்படுத்தும் காரியங்கள் அடங்கி இருக்கும். சூப்பர் நேச்சுரலா ஒரு மிரக்கலை நீங்க அனுபவிக்கணும்னா லாஜிக் மைண்டை உடைச்சு அடிக்கணும். ஆமென். அந்த லாஜிக் மைண்டை உடைச்சு எரியறப்பதான் சூப்பர் நேச்சுரலை நம்ம அனுபவிக்க முடியும். ஆமென். அப்ப 14ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் சொன்னது இவன் ஊழியக்காரன். ஆனா அவன் ஊழியக்காரனுடைய வார்த்தையை நம்பி இறங்கியிருக்கிறான். தேவ மனுஷன் வார்த்தையை நம்பி இறங்கியிருக்கிறான். வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையின்படியே கர்த்தர் தமது ஊழியக்காரர் மூலமாய் உங்களோடு சில காரியங்களை பேசியிருக்கலாம். அந்த வார்த்தையின்படியே நீங்கள் செய்யுங்கள். அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து தேவன் உங்களுக்கு சொன்னதை செய்யுங்கள். நிச்சயம் உங்கள் அற்புதம் நடக்கும். வேலைக்காரருக்கு இயேசு சொன்னார், ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள். அந்த வேலைக்காரர் செய்தார்கள். அடுத்து சொன்னார், பந்தி விசாரிப்புக்காரத்திலே கொண்டு போய் கொடுங்கள். அவர்கள் அப்படியே கீழ்ப்படிந்து போனார்கள். வெறும் தண்ணீர் சுவை மிகுந்த திராட்சரசமாய் மாறினது. அருமையானவர்களே, கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வதிலே இவரை பார்க்கிலும் சிறந்தவர் யாருமே இல்லை. இவரை போல யாருமே இல்லை. அந்த கர்த்தர் உங்களுடைய தகப்பனாய் இருக்கிறார். இன்று அவர் உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். ஆசாருடைய உள்ளங்கால்கள் பட்ட மாத்திரத்திலே யோர்தானின் நதி 2ஆய் பிரிந்தது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கீழ்ப்படிந்து பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.